கம்ப்யூட்டர். வணக்கம், குட் ஈவினிங். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. பிளாக் ஆயிடுச்சா? என் ஃபேஸ் கிளியரா இல்லை. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ரியல் பிளாக் செயின் பேஸ்டு கான்ட்ராக்ட், டெஃபி டீசென்ட்ரலைஸ்டு ஃபினான்ஷியல் கான்ட்ராக்ட், அட் த சேம் டைம் ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்கிங், பிஓஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்கிங்கில் ஒர்க் பண்ணக்கூடிய காயினு கான்ட்ராக்டு பிட்காயின் நெட்ஒர்க்கில் ஒண்டி ஒர்க் பண்ணும். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், பிளாக் செயினில் ஒரு நெட்ஒர்க் இருக்குது. இண்டிவிஜுவல் பிளாக் செயின் காயினுக்கும் டோக்கனுக்கும் வித்தியாசம் இருக்குது. காயின் வரும்போது இண்டிவிஜுவல் நெட்ஒர்க் பிளாக் செயின் வச்சுருந்தாங்கன்னா அது காயினு. இப்போ ட்ரான் இண்டிவிஜுவல் பிளாக் செயின், பினான்ஸ் இண்டிவிஜுவல் பிளாக் செயின், அந்த மாதிரி இத்தேரியம் இண்டிவிஜுவல் பிளாக் செயின். அந்த மாதிரி இப்போ ரீசண்டாக வந்திருக்கு வாட் இஸ் கால்டு. இப்போ ரீசெண்டாக இப்போ நிறைய ப்ராஜெக்ட் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அதில் தான் பண்ணுறாங்க. பாலிகான் பிளாக் செயின், இண்டிவிஜுவல் பிளாக் செயின். நம்ம இப்போ பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் வந்து பிளாக் செயினில், பிட்காயின் பிளாக் செயினில் ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்கிங். அதாவது பிளாக் செயின் பொறுத்த வரைக்கும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், டிஸ்ட்ரிபியூட்டர் லெட்ஜர் சிஸ்டம் தான் பிளாக் செயின் டெக்னாலஜியே. டிஸ்ட்ரிபியூட்டர் லெட்ஜர் சிஸ்டம்னுவாங்க பிளாக் செயின் டெக்னாலஜி. அதில் ரெண்டு விதமாக தான் ஒர்க் ஆகும். ஒன்று வந்து ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்கிங், ஒன்று வந்து ப்ரூஃப் ஆஃப் ஒர்க், பிஓஎஸ், பிஓடபிள்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் பிஓஎஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கிட்டத்தட்ட 2016 இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் நம்ம இப்போ பார்க்கக்கூடிய ஒரு கம்பெனி. இந்த ப்ராஜெக்டை எனக்கு 2023 ஒருத்தர் சொன்னார். நான் வந்து சும்மா ஒரு $100 போட்டு டெஸ்ட் பண்ணியிருந்தேன். அது வந்து 3 இயர்ஸ் கான்ட்ராக்ட், 5 இயர்ஸ் கான்ட்ராக்ட். அதுக்கு முன்னாடி 2 இயர்ஸ் கான்ட்ராக்ட் இருந்தது, அப்புறம் 3 இயர்ஸ் கான்ட்ராக்ட், 5 இயர்ஸ் கான்ட்ராக்ட் இருந்தது. நான் 3 இயர்ஸ் கான்ட்ராக்டில் போட்டு இப்போ இந்த ஆகஸ்ட் 18 வந்தால் 2 வருஷம் முடிய போகுது. நான் வந்து $100 போட்டேன். எனக்கு $30,200 பேங்க்லேருந்து லோன் கொடுத்தாங்க. அப்புறம் அது வந்து இன்னைக்கு ஒரு $16,000 ஆகி $46,000 இருக்குது. சரி, நான் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதை 3 இயர்ஸ் கழித்து நம்ம வித்ட்ரா பண்ணிட்டு ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் எல்லாருக்கும் சொல்லலாம் அப்படின்னு தான் இருந்தேன். பொறுமையாக ஒன் இயர் அமைதியாக இருப்போம், நம்ம வித்ட்ரா பண்ணிடுவோம், வித்ட்ரா பண்ணிட்டு சொல்லலாம். பட் லக்கிலி இப்போ திருப்பி 2 இயர்ஸ் கான்ட்ராக்ட் எடுத்துன்னு வந்திருக்காங்க. இப்போ லாஸ்ட் வீக்லேருந்து, சண்டேலேருந்து. அப்போ சரி, 2 இயர்ஸ் கான்ட்ராக்ட் இருக்கும்போது நம்ம ஆளுங்களுக்கு இதை நம்ம ப்ரொமோட் பண்ணுவோம், சொல்லுவோம். ஏன்னா 2 வருஷன்றது ஓடி போயிடும், 24 மாதன்றது அப்படின்னு சொல்லி இப்போ இதை ஸ்டார்ட் பண்ணி ப்ரமோட் பண்ணுறோம். நேற்று எனக்கு இன்னொரு ஒரு இது நியூஸ் வந்தது. டெலகிராமில் தமிழ்நாட்டிலேயே வேறு யாரோ ஒரு டீம் பெங்களூர்லேருந்து தமிழ் தெரிஞ்சவங்க இந்த ப்ராஜெக்டை கிரிப்டெக்ஸ் பற்றி தமிழ் டெலகிராமில் வந்தது. அந்த மீட்டிங் நேற்று கூகுள் மீட்டில் நடத்திருக்காங்க. ஸோ இப்போ இந்தியாவுக்குள்ளே இந்த பிஸ்னஸ் வந்து இப்போ தமிழ்நாட்டிலேயே 2 பேர் தமிழில் நடத்துகிற அளவுக்கு இப்போ வளர்ந்துருக்கு. ஓகே, ஸோ இது என்ன பிஸ்னஸ், இதில் என்ன பண்ணுறாங்கன்றதை நம்ம கம்ப்ளீட்டாக பார்ப்போம் ப்ரெசன்டேஷனில். ஓகே, ஸோ வெல்கம் ஆல், வெல்கம் ஆல். ரொம்ப நேரம்லாம் இல்லை, ஒரு 30 மினிட்ஸ் தான். அதுக்கப்புறம் வில் ஜம்ப் இன் டு தி கொஸ்டின் அண்ட் ஆன்சர். ஓகே, ஸோ இந்த ப்ராஜெக்ட் நேம் வந்து கிரிப்டெக்ஸ். கிரிப்டெக்ஸ் டெஃபி, டீசென்ட்ரலைஸ் ஃபினான்ஸ் சிஸ்டம். பயப்படாதீங்க, கிரிப்டெக்ஸ்னு ஏற்கனவே ஒரு ப்ராஜெக்ட் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி கிரிப்டெக்ஸ் மைனிங்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஃபெயிலியர் ஆனதா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் அதில் இது பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. கிரிப்டெக்ஸ்னுடைய எல்லாருக்கும் அது ஒரு டவுட் வந்துட போகுது. ஓகே, அப்போ கிரிப்டெக்ஸ் டெஃபி சிஸ்டம் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம எல்லாரும் இங்கே இருக்க எல்லாருமே
ஏதோ ஒரு ப்ராஜெக்டில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா இருக்கோம். தமிழ்நாட்டில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராஜெக்ட்டுமே வந்து ஒரு 1 இயர் 1.5 இயர் ரன் ஆகுது. அதுக்கப்புறம் ஃபெயிலியர் ஆகிடுது. ஃபெயிலியர் ஆகிடுதுன்ற சென்ஸ் அதுக்கப்புறம் அது மாற்றிடுறாங்க. அது நமக்கு ஒத்து வராமல் போயிடுது. நம்ம வந்து நிறைய ஹோப்போடு போய் மாட்டிக்கிறோம். இது வந்து நீங்கள் ஒரு லாங் டேர்மாக 2 இயர்ஸுக்கு இந்த கான்ட்ராக்ட் இப்போ 2 இயர்ஸ்க்கு ஓப்பன் ஆயிருக்கு. 2 இயர்ஸுக்கு உங்களால் பொறுமையாக இதில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மதியாக நம்ம வெயிட் பண்ணி இருந்தோம்னா இட் மே பி எ ரிட்டையர்ட் பிளான் ஃபார் யூ. ரிட்டையர்மெண்ட் பிளானாக இருக்கலாம் ஜாப் கோயர்ஸுக்கு. இல்லை 2 வருஷம் கழிச்சு நீங்கள் ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பிளான் பண்ணுற மாதிரியா இருக்கலாம். காலேஜ் பசங்க காலேஜ் இல்லை எஜுகேஷன் இல்லை வந்து மேரேஜ் இல்லை நீங்களே ஒரு வீடு கட்டுறது சம்திங். அதுக்கு ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம இப்போ பண்ணுற ஆங்கிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் கோயிங் டு பி அ வெரி குட் ப்ராஜெக்ட். இப்போ என்ன மாதிரியா நிறைய பேர் நிறைய ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணி நிறைய வீல் லாஸ் லாட் ஆஃப் மணி. அப்போ நான் ஆக்சுவலாக இது இது லாங் டேர்மாக இருக்க போதுன்னா ஒரு 3 இயர்ஸ் பொறுமையாக இருந்துட்டு நெக்ஸ்ட் 3 இயர்ஸ் ஸ்பேனில் வரும்போது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம ஏன் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ஆங்கிளில் தான் நானும் யோசிச்சிருந்தேன். ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா $100 லெகசி வெல்த் சொல்யூஷன். அவ்வளோதான். ஒரு $100 நீங்கள் மினிமம் பண்ண முடிஞ்சதுன்னா ஹாப்பி இல்லை. அதுக்கப்புறம் இதை நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க பண்ணலை அதெல்லாம் உங்களுடைய விருப்பம். அப்போ சூப்பர் காம்பவுண்டிங் ஆட்டோமேஷனில் நடக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் 2016லேருந்து நடக்குது. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் 7 வருஷத்துக்கு காம்பவுண்டிங் பண்ணக்கூடிய டீசென்ட்ரலைஸ்டு ஃபினான்ஸ் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். எல்லாமே அட்டானமஸ். எதுவும் நீங்கள் வந்து யாரும் எதுவும் பண்ண முடியாது. எல்லாமே இட் இஸ் ஆல்ரெடி ப்ரோக்ராம்டு டிசைன்டு. அதாவது அந்தந்த வேலையை அப்படி நடத்திக்கும். சரிங்களா? அப்போ இந்த லெகசி வெல்த் கிரிப்டெக்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இட்ஸ் $100 ஃபினான்ஷியல் சொல்யூஷன். அப்போ கிரிப்டெக்ஸ் ப்ராஜெக்டில் என்னென்னா கிரிப்டெக்ஸ் ப்ராஜெக்டில் ஒரு ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்கிங் படி ஸ்டேக் பண்ணி தரக்கூடிய ஒரு கிரிப்டெக்ஸ்ன்ற கம்பெனி இருக்குது, ஒரு பேங்க் இருக்குது, ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குது, பார்ட்டிசிபெண்ட் ஆன நம்பர் இருக்கும். 4 பேர் இங்கே இருக்கும். அப்போ உங்களை என்ன பண்ணுதுன்னா ஒரு 30,240 $, 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் கான்ட்ராக்டை நம்ம சூஸ் பண்ணலாம். 5 இயர்ஸ் 7 இயர்ஸ் கான்ட்ராக்டை சூஸ் பண்ணால் ஒரு $43,200 கேபிட்டல். $100க்கு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணால் ஒரு பேங்க் நமக்கு லோன் மாதிரியாக தராங்க. சார் இவ்வளோ பணத்துக்கு நான் எங்கே போவேன்னா நம்ம எங்கேயும் போவேன்னா இட் இஸ் ஆட்டோமேட்டட். பேங்க் வில் கிவ் லோன். அந்த லோனுக்கு ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி இன்சூரன்ஸ் பண்ணுது. அது மாதம் மாதம் ஏர்ன் பண்ணிக்குது. அந்த மாதிரி இது நடக்கும். ஸோ இட் இஸ் ஐ டிஸ்க்ளைமர். எல்லா ஆன்லைன் பிஸ்னஸ்லேயும் ப்ளீஸ் மைண்ட் இட் தெர் இஸ் அ ரிஸ்க். எல்லா ஆன்லைன் இதுலேயும் அதுவும் ஃபின்டெக் கம்பெனிஸ். அதாவது ஃபின்டெக்னா என்ன? ஃபினான்சஸை டெக்னாலஜியாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்டு, டெக்னாலஜி டெவலப்மெண்ட். இப்போ பிளாக் செயின் டெக்னாலஜி. இன்னைக்கு காலையில் நான் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணேன். அந்த மீட்டிங்கில் வந்து எல்லாருமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நோட் பண்ணிங்க. த வேர்ல்டு டாப்பஸ்ட் இன்வெஸ்டர் யார்? சேட்டில் போட முடியுமா? யார் வேர்ல்டுலேயே நம்பர் 1 இன்வெஸ்டர்? நீங்கள் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரியா பண்ணுவோம் இதை. யார் ஃபஸ்ட்டு வேர்ல்டு டாப்பஸ்ட் இன்வெஸ்டர் யார்? சேட்டில் போடுங்களேன், சேட் பண்ணுங்களேன். ஹலோ, இன்ட்ராக்டிவாக இருப்போம். யார் நம்பர் 1 வேர்ல்டு டாப்பஸ்ட் இன்வெஸ்டர்? வாரன் பஃபட். கரெக்டு. குட். கரெக்டு. வாரன் பஃபட். வாரன் பஃபட். பியூட்டிஃபுல். வாரன் பஃபட் கிட்ட போய் கேட்டாங்க, பிட்காயின் இப்படி போயின்னு இருக்கு, அதுக்கு எங்கே தான் ஃபுல் ஸ்டாப்பு அப்படின்னு கேட்டாங்க. இன்னைக்கு காலையில் நான் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணேன். அந்த மீட்டிங்கில் எனக்கு வந்த இன்ஃபர்மேஷன் இது. வாரன் பஃபட் கிட்ட கேட்கும்போது வாரன் பஃபட் சொல்லியிருக்காரு, when bitcoin touches $3 lakhs or $3,50,000 it will have its saturation point அப்படின்னாராம். அப்போனா $3,00,000 இன்னைக்கு 3,50,00,000 4 கோடி என்ன? $3,00,000 ஒரு 3.5 கோடி. இன்னைக்கு $1,10,000 இருக்கு.
இன்னும் 2 மடங்கு பிட்காயின் போச்சுன்னா அதுக்கப்புறம் சேச்சுரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்காம். அது அவருடைய கணிப்பு. அதாவது யாருமே ஒரு இன்வெஸ்டர் வரும்போது அவங்க வந்து என்ன பண்றாங்க, எப்போ உள்ள போனால் எப்போ வெளில வரணும் அப்படின்னு. எனி இன்வெஸ்ட்மெண்ட் யூ ஷுட் ஹேவ் அன் எக்ஸிட் பிளான். அதான் ஒரு நல்ல இன்வெஸ்டருக்கு. இதுவும் நான்லாம் கற்றுன்னு தான் வரேன். நான் அதை தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். என்ன, ஒரு இன்வெஸ்டருக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான குவாலிட்டி என்னன்னா, எப்போ என்ட்ரி கொடுக்குறோம், எப்படி எக்ஸிட் ஆகிறோம். எப்போ எக்ஸிட் ஆகிறோம், வி ஷுட் ஹேவ் தட் எக்ஸிட் பிளான். வாரன் பஃபெட் வந்து எக்ஸிட் பிளான் வச்சிருக்காரு பிட்காயினுக்கு. என்ன, $3 கோடி ரீச் ஆச்சுன்னா யூ வில் கம் அவுட். $350,000 வந்துச்சுன்னா ஐ வில் கம் அவுட் அப்படின்றாரு. அப்போ தட் இஸ் அ ரிஸ்க். $3,00,000 இருக்கும்போது நம்ம போய் பணத்தை போடுவோம். அப்போதான் அது அதுக்கு மேலே ஏறாது, இல்லை இறங்கும். ஸோ அப்போ எனிதிங் டெக்னாலஜி இந்த மாதிரி வரும்போது ரிஸ்க் இருக்குது. அந்த டிஸ்க்ளைமர் தான் இது. இங்கே நம்ம வந்து எல்லாமே வந்து சப்ஜெக்ட் டு ரிஸ்க் அண்ட் ஆல்சோ மினிமைஸ் ரிஸ்க் தான் நம்ம பார்க்குறோம். இப்போ வாட் இஸ் கிரிப்டெக்ஸ் அப்படின்னா, இட் இஸ் அ கம்யூனிட்டி பேஸ்டு ப்ராஜெக்ட் அண்டு டெஃபி ஸ்டாக்கிங் மூலமாக நடக்கக்கூடிய ப்ராஜெக்ட். பேங்க்ஸ், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் அண்ட் இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் ஹோல்டர், இந்த 4 பேர் தான் இருக்க போகிறோம். புரியுதுங்களா? ஸ்டேக்கிங் பண்ணக்கூடிய ஒரு கிரிப்டெக்ஸ் கம்பெனி, ஒரு பேங்க்கு, ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி அண்ட் நம்ம. இது வந்து அனானிமிட்டி. அப்படின்னா மறைந்திருந்து செயல்படுதல். அதாவது வெளியில ஒண்ணுமே இருக்காது, ஆஃபீஸ் இருக்காது, இதுக்கு சிஇஓ கிடையாது, இதுக்கு வந்து பிஸ்னஸ் லொகேஷன் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. இட் இஸ் பியூர்லி பிளாக் செயின். இப்போ பிட்காயினுக்கு யாருன்னா சத்தோஷி நாக்கமோட்டோ அப்படின்ற ஒரு குரூப் பிட்காயினை டிசைன் பண்ணிச்சு. அவங்க அவங்க அதுக்கு ஓனர். ஆனால் அவங்க ஓனர் கிடையாது. யார் யாரெல்லாம் ஹோல்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்க ஓனர். பட் ஆனால் 2,20,00,000 காயினில் 10,00,000 காயின் அவங்க வந்து அவங்களுடைய இதுக்காக ஹோல்ட் பண்ணிட்டாங்க. 2,20,000 2,10,000 மார்க்கெட் சப்ளையில் இருக்கும். 10,00,000 காயின் வச்சுட்டாங்க ஃபியூச்சருக்கு அவங்களுக்கு. என்ன, இன்னைக்கு மீட்டிங்கில் கூட சொன்னாங்க, அமெரிக்கா இஸ் ஹேவிங். இன்னைக்கு பிட்காயின் விலை ஏறுறதுக்கு காரணம் இலான் மாஸ்க்கும் ட்ரம்ப் தான். நிறைய பேருக்கு இதனுடைய சீக்ரெட் நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, டாலரோட ப்ரைஸ் கம்மியாயிடுமோன்னு ஒரு ஒரு டாலர் விழுந்துடுமோன்னு ஒரு பயம் வரும்போது ட்ரம்ப்பும் எலான் மாஸ்க்கும் பிட்காயினை பயங்கரமாக ஹோல்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அமெரிக்கா இஸ் கவர்மெண்ட் ஆஃப் அமெரிக்கா இஸ் ஹேவிங் 3.5 lakhs பிட்காயின். கவர்மெண்ட் ஆஃப் சைனா இஸ் ஹேவிங் 1.8 lakhs பிட்காயின். அவங்க எது வரைக்கும் வச்சுக்குப்பாங்க. ஏன்னா 3.5 lakhs பிட்காயின் அவங்க வாங்கி ஹோல்ட் பண்ணதால் தான் இன்னைக்கு பிட்காயின் ஷூட் அப் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி ஈவன் கவர்மெண்ட்ஸ் ஆர் ஸ்டேக்கிங் தி பிட்காயின். அண்ட் அது அவங்களுக்கு வட்டி குட்டி எல்லாம் போடும். இதே மாதிரி தான் ஸ்டேக்கிங்கில் அவங்க தே வில் ஏர்ன் இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் எல்லாமே. ஸோ அப்போ இட் இஸ் அனானிமஸ். 2016 ஆரம்பித்த ப்ராஜெக்டு இது வரைக்கும் 8 லட்சம் பேர் தான் இதில் இருக்காங்க. காரணம், லாங் டேர்ம் மைண்ட் செட் வேணும் இதில் இருக்கணும்னா. அதனால ஓகே. அப்போ த பிளேயர்ஸ் ஆர் டெஃபி ஸ்டேக்கிங் கான்ட்ராக்ட்ஸ், அக்கௌண்ட் ஹோல்டர் நம்பர், இன்சூரன்ஸ் கம்பெனி, பேங்க். அப்போ லெட்ஸ் டாக் அபவுட் தி பேசிக்ஸ். என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டெஃபி ஸ்டாக்கிங்கில் அக்யூமுலேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் மூலமாக நம்மளுடைய வால்யூம், நம்மளுடைய பணம் வந்து க்ரோ ஆகுது. இட் இஸ் ப்ரூவன். டெய்லி 0.1%லேருந்து 0.3% வரைக்கும் நமக்கு இன்கம் வரும். அந்த இன்கம் டெய்லி காம்பவுண்ட் ஆகும். அந்த காம்பவுண்டில் தான் இது நடக்குது. மெத்தட் ஆஃப் ஏர்னிங் டெஃபி ஸ்டாக்கிங். அப்போ கீப்பிங் அசட் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் in exchange for the accumulation of interest. Okay. அப்போ locked assets protects the blockchain network ability to generate crypto profit. It is locked. The smart contract itself is locked. 2 இயர்ஸுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் அதுலேருந்து ஒரு பைசா எடுக்க முடியாது. கரெக்டாக நீங்கள் ஜாயின் பண்ண வேலெட் ஓப்பன் பண்ணதுலேருந்து 2 இயர்ஸு, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணதுலேருந்து 2 இயர்ஸு, அன்றைக்கி தான் அது ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன உடனே நீங்கள் வாங்கின லோனு பேங்க்குக்கு போக பேலன்ஸ் பண்ண நமக்கு வந்துடும். அப்போ இதுதான் இதனுடைய இது. அப்போ வாட் இஸ் தி ப்ராடக்ட் அண்ட் அசட்னு வரும்போது நமக்கு வந்து நம்ம வந்து டீசென்ட்ரலைஸ்டு டெஃபி கான்ட்ராக்டில் இருக்கும், ஸ்மார்ட் கான்ட்ராக்டில் இருக்கும். இது வந்து லாக்டு கான்ட்ராக்டு. அப்போ கண்டைன்ஸ் ப்ரொவிஷன் ஆஃப் கேபிட்டல் இன் USD. என்ன, பேங்க் டு தி கான்ட்ராக்ட் 2, 3, 5, 7 இயர்ஸ் எந்த கான்ட்ராக்ட் வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம்.
யூசர்ஸ் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு, இந்த கான்ட்ராக்டை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஃபீஸ் வந்து வெறும் $100 ஒரு கான்ட்ராக்டுக்கு. என்ன, $100 தான். $100 கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக $30,240 உள்ள லோனாக வந்துடும். அதுக்கு இன்சூரன்ஸ் கவர் ஆகிடும். ஸோ பேங்க் இஸ் சேஃப்டி. இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு மாதம் மாதம் ஒரு $250 வந்து மந்த்லி ஃபீ போகும். ஸோ இன்சூரன்ஸ் கம்பெனி ஆல்சோ சேஃபு. டெஃபி ஸ்டாக்கிங்கில் இருக்கிறதால இந்த பணத்தை வச்சு அவங்க பிட்காயினில் ஸ்டாக்கிங் ப்ராஃபிட் எடுத்து நம்மளோட ஷேர் பண்ணுறாங்க. அது டெய்லி காம்பவுண்ட் ஆகும். கான்ட்ராக்ட் முடியும் போது பிரின்சிபல் பணம் பேங்க் எடுத்துக்கும் அண்டு பேலன்ஸ் நம்ம எடுத்துப்போம். சிம்பிள் ப்ராசஸ், வெரி க்ளீன் அண்ட் நீட் ப்ராசஸ். அப்போ இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு 2 இயர்ஸுக்கு 3 இயர்ஸுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியா $30,240 கொடுக்குறாங்க. $43,200 5 வருஷம் 7 வருஷத்துக்கு இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்போதைக்கு 2 இயர்ஸில் பண்ணலாம். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இஃப் யூ வாண்ட் யூ கேன் கோ ஃபார் 5 இயர்ஸ் ஆர் 3 இயர்ஸ், 5 இயர்ஸ் ஆர் 7 இயர்ஸ். அப்போ இன்சூரன்ஸ் கம்பெனி insures the wallet for loss and default and was developed by the partner insurance company specifically for the Cryptos project. யாருன்னே வெளியில் தெரியாது, அனானிமிட்டின்ட்டு யாருன்னே வெளில தெரியாது. கிரிப்டஸ் ப்ராஜெக்டுக்காக டெவலப் பண்ணிட்ட இன்சூரன்ஸ் கம்பெனி. அவருக்கு என்ன லாபம் அப்படின்னா $240 மாதம் மாதம் அவருக்கு இந்த பணத்துக்கான இன்சூரன்ஸ் பேமெண்ட் போகும். எங்கேருந்து போகும்னா அது ஆட்டோமேட்டிக்காக டீசென்ட்ரலைஸ்டு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்றதால நம்ம இன்கமில் அது எல்லாமே ஸ்ப்ளிட் ஆகிடும். Why would the insurance company do this அப்படின்னா ஃபினான்ஷியலி ரிசீவிங் செக்யூர் மந்த்லி போனஸஸ். இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு மாதம் மாதம் நீங்கள் 24 மாதம் இருக்கும்போது 24 மாதம் இன்ட்டு $250 இட் கோஸ் டு இன்சூரன்ஸ் கம்பெனி. $30,240 $250 இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு போயிடுது. அப்போ பேங்க்குக்கு என்ன அப்படின்னா 2 வருஷமானா 8.5% பர் ஆனம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. 5 வருஷம் 6 வருஷம் போகும்போது கொஞ்சம் கம்மியாகுது. அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். அப்போ பேங்க்குக்கு அவன் கொடுக்குற பணத்துக்கு ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் போயிடுது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஃபாரினில் பேங்க் இன்ட்ரெஸ்ட்லாம் பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது. 8.5 இன்ட்ரெஸ்ட் பர் 2 இயர்ஸ் ஷார்ட் டேர்முக்கு இட்ஸ் அ பிக் இன்ட்ரெஸ்ட் ஃபார் தம் பெர் ஆனம். இந்தியாவிலே அவ்வளோதான், 8.59% தான். அப்போ அது அவனுக்கு போயிடுது. அப்போ 2 வருஷத்துக்கு அவன் $30,200 கொடுத்தானா 16% உங்ககிட்ட இருந்து அவன் 17% அவன் ப்ராஃபிட் எடுத்துக்கிறான், ஆட்டோமேட்டட் ப்ராஃபிட். ஸோ அப்போ இது என்ன அப்படின்னா இந்த கணக்கில் பார்க்கும்போது பவர் ஆஃப் காம்பவுண்டிங் மூலமாக தான் நம்ம ஏர்ன் பண்ணுறோம். இட் மீன்ஸ் பிகாஸ் ஆஃப் தீஸ் 4 காம்பனன்ட்ஸ் ப்ராஃபிட்ஸ் கேன் பி ஜென்ரேட்டட் வித் தி அடிஷன் ஆஃப் காம்பவுண்டிங். எப்படி பார்ப்போம்? கான்ட்ராக்ட் எக்ஸ்பெக்டேஷன் 2 இயர்ஸ் கான்ட்ராக்ட் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க புதுசாக, அதனால் 2 இயர்ஸ் கான்ட்ராக்டை நம்ம பார்ப்போம். 2 இயர்ஸ் கான்ட்ராக்டில் எங்கே இருக்குது? ஸ்டார்டிங் கேபிட்டல் $30,240, ஸ்டேக்கிங் டேர்ம் 24 மந்த்ஸ், இன்சூரன்ஸ் ஃபீ $210. நான் 250ன்னா 210 மாதத்துக்கு. ஹேண்ட்லிங் ஃபீ, கிரிப்டெக்ஸ்க்கு ஹேண்ட்லிங் ஃபீ வந்து $30 பர் மந்த்து. என்ன, லோன் இன்ட்ரெஸ்ட் பேங்க்குக்கு 8.5% வேரியபிள் இன்ட்ரெஸ்ட். ஸ்டேக்கிங் ரிவார்ட்ஸ் ஃபிக்ஸட் இல்லை, இது வேரியபிள், டெய்லி ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட்ன்ற மாதிரி டெய்லி ஸ்டேக்கிங் ரிவார்ட்ஸ் நமக்கு வரும். காம்பவுண்டிங், எஸ், டெய்லி காம்பவுண்டிங். கான்ட்ராக்ட் ஃபீ நம்ம கொடுக்கறது $100. டெபாசிட் வித் கிரிப்டோ கரன்சி, பிட்காயின் ஆர் பிட்காயின் கேஷ் தான். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இது வந்து பிட்காயின் பிளாக் செயின் பேஸ்டு ஸ்டேக்கிங். அதனால பிட்காயின் கேஷ் தான். நோ USDT, நோ Ethereum, நத்திங். ப்ராசஸிங் ஃபீ, இன்சூரன்ஸ் அண்ட் ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ஃபீ இஸ் பெய்ட் பை தி ஜென்ரேட்டட் ஸ்டேக்கிங் ப்ராஃபிட். மாதத்துக்கு வரக்கூடிய ப்ராஃபிட்லேருந்து அதாவது போயிட்டு தான் பேலன்ஸ் நமக்கு கால்குலேட் ஆகும். பாஸ்ட் ரிசல்ட்ஸ் ஆர் நோ கேரண்டி ஃபார் தி ஃபியூச்சர் ப்ராசஸ். எப்பயுமே இது என்ன சார்னா, எப்பயுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவை இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணுறேன், இட் வில் கோ டு சோஷியல் மீடியா இல்லை வேறு யாருக்காவது காமிப்பீங்கன்னும் போது கம்ப்ளையன்சஸ், லீகல் கம்ப்ளையன்சஸில் வரும்போது இந்த வார்த்தைகள் எப்பயுமே இருக்கணும். இங்கே ஏதாவது நீங்கள் நம்பர்ஸில் ஃபிகர் காமிக்கிறீங்க அப்படின்னா இந்த வார்த்தை, எப்படி ஸ்மோக்கிங் காஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த், ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் ஹெல்த்னு தேட்டரில் போடுறாங்களோ அந்த மாதிரி இது. அதுக்காக யாரும் ஸ்மோக் பண்ணாமல் இருக்காங்களா, குடிக்காமல் இருக்காங்களான்னா அது அவங்கவுங்க விருப்பம்.
இப்படிதான் இது. ஏன்னா நம்ம ஆளுங்களுக்கு இது என்ன சார் எல்லாம் சொல்லிட்டு இதை சொல்றீங்க. இட் இஸ் அ லீகல் கம்ப்ளைன்சஸ். நான் என்னைக்குமே டிஸ்க்ளைமர் இல்லாமல் சோஷியல் மீடியா மீட்டிங்கே எடுக்க மாட்டேன். எப்போ எதாக இருந்தாலும் டிஸ்க்ளைமர். அப்போ இப்போ பாருங்க, முதல் நாள் $30,240 நீங்கள் போட்ட உடனே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அன்னைக்கு 0.1% ஒர்க் ஆச்சுன்னா $30 வருது. அப்போ அது அப்படியே ஆட் ஆகுது. அடுத்த நாள் அது அப்படியே $30 ஆகுது. அப்போ $60 ஆட் ஆகுது. இப்படி வந்து உங்களுக்கு $30 ஆட் ஆகினே வரும்போது உங்கள் டோட்டல் இங்கே ஆட் ஆகினே வரும்போது இது வந்து 2 இயர்ஸ் கான்ட்ராக்ட் இல்லையா? 730வது நாள் 2 வருஷம் கழிச்சு மொத்தமாக வந்து நமக்கு வர பணம் வந்து பார்த்தீங்கன்னா ஓடுது. இது ஏன் இங்கே வருது? சரி, செஷன் 62,000 $62,664 நமக்கு இருக்கும் மொத்த பணம். அப்போ $32,487 நம்மளுடைய ப்ராஃபிட்டு, $30,000 பிரின்சிபல். இதில் எல்லாம் போவ அப்போ $30,000 பிரின்சிபலை பேங்க்குக்கு திருப்பி கொடுத்துட்றாங்க. 10,900 இந்த கால்குலேஷன் 8.5% ஃபீஸ் ஃபார் 2 இயர்ஸுக்கு, 24 மாதத்துக்கான $210, 24 மாதத்துக்கான $30, அந்த ஃபீஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சேர்த்தா 10,900 ஃபீஸ் போக நம்ம கையில் $21,586 யூசருக்கு இருக்கும். அவங்க பணம் எடுத்துட்டு இது மாதம் மாதம் எடுத்துருவாங்க, இருந்தாலும் இங்கே மொத்தமாக காமிக்கிறாங்க. எல்லாம் போக கேபிட்டல் எடுத்துட்ட பிறகு நம்ம கையில் $21,586 இருக்கும். 2 இயர்ஸ் கான்ட்ராக்டில் $100 ஒரு கான்ட்ராக்டை நம்ம பிட்காயின் வச்சு ஆக்டிவேட் பண்ணும்போது. ஃபைன், குட். அதே 3 இயர்ஸ் கான்ட்ராக்ட், நான் இப்போ 3 இயர்ஸ் கான்ட்ராக்ட் தான் ஒன்று வச்சுருக்கேன். ஐ வில் ஷோ யூ தி அக்கௌண்ட்டு. அதில் வரும்போது இப்போ எனக்கு ஆல்மோஸ்ட் நான் 2 வருஷம் கிராஸ் பண்ணிட்டேன்னு சொன்னேன் இல்லையா? 2 வருஷம் கிராஸ் பண்ணும்போது இப்போ எனக்கு வந்து $46,000 கிட்டத்தட்ட இருக்குது. என்ன, 3 வருஷம் வரும்போது அது வந்து யூசருக்கு $35,000 வரும். இதே $100 இதே கான்ட்ராக்டை நம்ம ஆக்டிவேட் பண்ணும்போது ஒன்லி திங் 12 மாதம் அதிகம். அதே இதுதான் இங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட் மட்டும் கொஞ்சம் கம்மியாகும். 2 இயர்ஸ்னால் 8.2 8.5% பார்த்தோம். இங்கே வரும்போது 6.75%. 5 இயர்ஸுக்கு போகும்போது கேபிட்டல் பணமே இன்க்ரீஸ் ஆகுது. $43,200 ஆகுது கேபிட்டல் இட் செல்ஃப். அப்போ அது 60 மாதத்துக்கு $300 வந்து இன்சூரன்ஸ். ஏன்னா கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகுறதால 5.5% பேர். ஏன்னா லாங் டேர்மாக இருக்கிறதால இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாகுது, அமௌண்ட் அதிகமாகிறதால அது வந்து பார்த்தீங்கன்னா $4,71,000 நமக்கு வரும் 5 வருஷம் கழிச்சு ஒரு $100 ஆக்டிவேட் பண்ணலாம். இந்த அளவுக்கு நமக்கு பொறுமை இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும். லேட்டாக வரும், எங்கேயும் போகிறது இல்லை. ஸோ இப்போதைக்கு 7 இயர்ஸ் இல்லை, 2, 3, 5 இயர்ஸ், 7 இயர்ஸ் இருக்குது, அது இதில் இல்லை. அப்போ ஸோ 24 மந்த்ஸில் 21,500ம், 35 மந்த்ஸ் 36 மந்த்ஸில் $35,000, 60 மந்த்ஸில் போனோம்னா $471,487 நம்மளால் எடுக்க முடியும். 0.1லேருந்து 0.3%க்கு வேரி ஆகும். 0.1ன்னே நம்ம கால்குலேஷனுக்கு எடுத்துக்கிறோம், மினிமமே கால்குலேஷன் எடுத்து காமிக்கிறோம். ஃபைன், இதுதான் வந்து இதனுடைய இது. யூ ஆர் நாட் லிமிட்டட் டு ஒன் கான்ட்ராக்ட். நீங்கள் ஒரு கான்ட்ராக்ட் தான் வைக்கணுமா அப்படின்னா இல்லை, யூ கேன் ஹாவ் 80 கான்ட்ராக்ட்ஸ் வரைக்கும். அந்த கான்ட்ராக்ட்ஸ் நம்ம 80 கான்ட்ராக்ட்ஸ் எடுக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஆஃபர் தராங்க. இதில் வந்து அந்த கான்ட்ராக்ட் பேக் ஆஃபீஸ் எப்படி இருக்கும்னு இதில் வருது. அப்போ அதில் வரும்போது இது வித்ராயல் வீடியோஸு வந்து இந்த மாதிரி மெம்பர் withdrawal.comல போட்டிருக்காங்க. அந்த வீடியோ அதில் போனீங்கன்னா நிறைய பீப்புள் வீடியோ இது பண்ணது பார்க்கலாம். நம்ம பிளாக் செயின் டிரான்ஸ்பரன்சி பார்க்கணுன்னா பிளாக் செயின் எக்ஸ்ப்ளோரரில் போய் நம்ம இந்த கிரிப்டெக்ஸினுடைய இதை பார்க்கலாம். அது வந்து dailypaysolution.comன்ற வெப்சைட்டில் போனீங்கன்னா அதனுடைய டீட்டெயில் எல்லாமே நமக்கு இருக்குது. ஸோ என்ன இது வரைக்கும் எவ்வளோ ஸ்டேக்கிங் ஆகிருக்கு, எவ்வளோ வச்சுருக்காங்க, என்ன ஹோல்ட் பண்ணியிருக்காங்க, இது எல்லாமே நமக்கு வந்து பிளாக் செயினில் கிளியராக எக்ஸ்ப்ளோரரில் காமிச்சிடும்.
அப்போ எல்லாமே புட்டிங் ஆல் டுகெதர், பேங்க் ப்ரொவைட்ஸ் தி கேபிட்டல், டெஃபி ஸ்டாக்கிங் கான்ட்ராக்டுக்கு டெய்லி காம்பவுண்ட் ஆகுது, இன்சூரன்ஸ் கம்பெனி இன்சூர் பண்ணிடுறாங்க, அண்டு எண்ட் ஆஃப் த டே நம்ம இதை எடுத்துக்கிறோம். ஓகே, அப்போ இது இப்படி தான் அதனுடைய பேக் ஆஃபீஸ் இருக்கும். அதை நான் உங்களுக்கு லாகின் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இதில் சார் நான் எவ்வளோ கான்ட்ராக்ட் வரைக்கும் எடுக்கலாம் சார் அப்படின்னா, ஒரே ஒரு ஆஃபர் தான் தராங்க இவங்க, வேற எதுவும் தரதில்லை. லைஃப் லாங் அன்றைக்கும் எனக்கு அந்த ஆஃபர் இருந்தது. 10 கான்ட்ராக்ட் $1000 வரைக்கும் நம்ம 10 கான்ட்ராக்ட் எடுத்தோமா 15 கான்ட்ராக்ட்ஸ் ஆக்டிவேட் ஆகும், 5 கான்ட்ராக்ட் அதிகமாகும். அப்போ நீங்கள் அந்த மாதிரி எடுக்கிறதா இருந்தால் ஒரு 5000 வரைக்கும் எடுத்தோம்னா 5 5 5 25 கான்ட்ராக்ட் நமக்கு அதிகபட்சமாக நமக்கு அதிகமாக கிடைக்கும். ஸோ 80 கான்ட்ராக்ட் வரைக்கும் ஒரு அக்கௌண்ட்டில் எடுக்கலாம். 10 கான்ட்ராக்ட் எடுக்கும்போது $1000 எடுக்கும்போது 5 கான்ட்ராக்ட்ஸ் எக்ஸஸாக கிடைக்கும். அப்போ 15 கான்ட்ராக்ட்ஸ் ஆக்டிவேட் ஆகும். இது ஒரு லிமிட்டட் டைம் ஆஃபர் தான் கொடுக்குறாங்க. 24 பேக்லையும் பண்ணிக்கலாம், 36 பேக்லையும் பண்ணிக்கலாம். இட் இஸ் அப் டு யூ. அப்போ தட்ஸ் 5 ஸ்பெஷல் பேக்கேஜஸ் பேர் அக்கௌண்ட் ஆர் அலௌடு. அப்போ நீங்கள் ஒரு 25 கான்ட்ராக்டை நம்ம எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கலாம். அப்போ ப்ரைமரி பெனிஃபிட்ஸ் என்னென்னா, பாசிவ் இன்கம், generate interest from staking 24/7 365, no personal capital needed, fixed starting capital from the bank, affordable $100 activation fee, 24 to 84 daily compounding, 80 contracts allowed per account, 8 lakhs members தான் இது வரைக்கும் இருக்காங்க. withdrawal or in bitcoin, நல்லா புரிஞ்சுக்குங்க. 9-year-old ப்ராஜெக்ட் கிர்கா 216 இது பேர். டோட்டல் அனானிமிட்டி ஃபார் ஆல் பார்ட்டிஸ். நீங்கள் யாருன்னா அவங்களுக்கு தெரியாது, அவங்க யாருன்னா உங்களுக்கு தெரியாது, எதுவுமே தெரியாது. இட்ஸ் கம்ப்ளீட்லி அனானிமிட்டட். த கேபிட்டல் இஸ் இன்சூர்டு, நோ ஃபினான்ஷியல் ஆர் கான்ட்ராக்சுவல் ஆப்ளிகேஷன்ஸ், ஆப்ஷனல் பில்டர் பிளான், இன்ஸ்டன்ட் கமிஷன் பே அவுட்டு, ஸ்பெஷல் கான்ட்ராக்ட் பேக்கேஜஸ். ஆப்ஷனல் பில்டர் பிளான் வேணும்னா நீங்கள் இதை பில் பண்ணிக்கலாம். இல்லை சார் நான் ஒரு $1000 ஒரு $500 போகிறோம் சார், ஐ எம் ஹாப்பி, 2 வருஷம் கழிச்சு நான் பணம் எடுத்துக்கிறேன், கோ ஹெட், ஹாப்பி. $100 $110 வரும். பிட்காயினில் வரும்போது அது ஒரு 2 வருஷம் நம்ம ஹோல்ட் பண்ணால் கூட we can create a beautiful asset. அது ஒரு விஷயம். சப்போஸ் நீங்கள் டீம் பில்ட் பண்ணுறீங்க, ரெஃபரல் ரிவார்ட்ஸ் போகிறீங்கன்னா அப்சல்யூட்டாக கம்பல்ஷன் கிடையாது. அதனால தான் இந்த 9 வருஷத்தில் 8 லட்சம் பேர் தான் இருக்காங்கன்னா பார்த்துங்க. இப்போ தான் இந்தியாவுக்குள்ளே வந்திருக்கு. அநேகமாக இந்தியாவுக்குள்ளே வரும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பீப்புள்ஸ் மேக்கம் லாங் டேர்மாக யோசிக்கிறவங்க. இன்றைக்கி லாங் டேர்மாக மக்கள் யோசிப்பாங்க, ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம இப்போ இன்றைக்கி எல்லோரும் கஷ்டப்பட்டுருக்கோம். அப்போ இதில் 3 ஆஸ்பெக்ட்ஸில் ரெஃபரல் பிளான் இருக்குது. டைரக்ட் கமிஷன், டெய்லி ப்ராஃபிட் ஷேரிங், லீடர் கமிஷன். ஓகே, டைரக்ட் கமிஷனில் லெவல் 1ல் 30%, லெவல் 2ல் 5%, லெவல் 3ல் 5%, லெவல் 4ல் 5%, லெவல் 5ல் 4%, 6ல் 4%, 10 லெவலுக்கு கொடுக்குறாங்க. புரியுதுங்களா? இது எதுலேருந்து கொடுக்குறாங்க? நீங்கள் கொடுக்குற $100 தான், $30,000 கொடுக்கல. கவலைப்படாதீங்க. பணம் உங்கள் அங்கே நம்ம ஸ்டேக்கிங் பண்ணுற பணத்துலேருந்து ஒன்றும் பிரிக்க மாட்டாங்க. ஃபைன். டெய்லி ப்ராஃபிட் ஷேரிங் பெய்ட் அட் எண்ட் ஆஃப் கான்ட்ராக்ட். நீங்கள் ஒருத்தரை கொண்டு வரீங்கன்னா அவர் கான்ட்ராக்ட் எண்ட் ஆகும்போது தான் உங்களுடைய அந்த டெய்லி பெய்டு இது ரிலீஸ் ஆகும். அப்போ 2 இயர்ஸுக்கு ஹோல்டு. அப்போ ஃபஸ்ட்டு லெவலுக்கு 8%, அவருக்கு போகிற மாதத்தில் எவ்வளோ போதோ அதுக்கு 8% வச்சுங்க. டெய்லிக்கு 8% வச்சுங்க மாதத்தில். ஆனால் அது காம்பவுண்ட் ஆகாது. உங்களுடைய அந்த டெய்லி ப்ராஃபிட் காம்பவுண்ட் ஆகுது, அக்யூமுலேட் ஆகும். அப்போ அது அவர் கான்ட்ராக்ட் முடியும் போது யூ கேன் கெட் தட் மணி. அப்போ 8%, 5%, 5%, 20 லெவலுக்கு தராங்க. நோ லெவல் கண்டிஷன்ஸு, 10 பேரை போட்டிருக்கணும், 20 பேரை போட்டிருக்கணும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. 20 பீப்புள் இருந்தால் நீங்கள் எத்தனை பேர் போட்டிருந்தாலும், இஃப் யூ ஹவ் 20 பீப்புள் டெப்த் ஒரு லெக்கில் இருந்தால் கூட யூ வில் கெட் ஆல் தி கமிஷன்ஸ். லீடர் போனஸ் குவாலிஃபிகேஷன்னா, நீங்கள் 100 பேர் டைரெக்டாக ஸ்பான்சர் பண்ணியிருந்தீங்கன்னா ஹூ ஹாவ் அட்லீஸ்ட் 100 கான்ட்ராக்ட், இல்லைன்னா டோட்டல் ஆஃப் $100,000 வால்யூம் இன் யுவர் என்டையர் டீம், அதாவது 1000 கான்ட்ராக்ட், 100 நியூ கான்ட்ராக்ட் ஈச் மந்த் ஃப்ரம் யுவர் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் லெவல். ஒன்ஸ் குவாலிஃபிகேஷன்ஸ் ஆர் மெட், இந்த 3 சேர்ந்ததுன்னா
5% of 1,000 contracts are paid out retroactively. அப்போ $5,000. 5% additional paid monthly on all contracts in your downline to infinity $5 each contract. அது 1000 கான்ட்ராக்ட் இருந்ததுன்னா நீங்கள் யூ வில் கெட் $5னா $5,000. இது லீடர்ஷிப் போனஸ். 1000 கான்ட்ராக்ட்ஸ் நம்ம உள்ள வச்சுருந்தோம் அப்படின்னா. ஓகே, இது 3 தான் இதனுடைய ரெஃபரல் பிளான். அவ்வளோதான். அப்போ இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு பர்சன் 20 கான்ட்ராக்ட் வாங்கினார்னா 30 × 20 கான்ட்ராக்ட் $600 உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேவே வந்துடும். இந்த டைரக்ட் போனஸ் வருது இல்லையா, அதை நீங்கள் இம்மிடியேட்டாக வித்ட்ரா பண்ணிக்கலாம். இம்மிடியட்லி யூ கேன் வித்ட்ரா இன் பிடிசி. ரிவார்ட் ரெஃபரல் ப்ரோக்ராமில் அந்த 2403 ப்ரோக்ராமுக்கு தேவையான அளவுக்கு உங்களுக்கு வந்து, ஏன்னா 20 கான்ட்ராக்டில் வந்திருக்காரு இல்லையா, அதுக்கு தேவையான அளவுக்கு உங்களுக்கு ரிவார்ட் ரெஃபரல் ப்ரோக்ராமில் வரும். இந்த ரேஞ்சில் வரும். ஓகே, அடுத்தது 36 மந்த் டியூரேஷன் அப்படின்னா அவர் அது 36 மாதத்தில் வரும்போது அது உங்களுடைய அக்யூமுலேட்டட் வால்யூம் வந்து அதிகமாகலாம். ஸோ இதெல்லாம் தான் இதனுடைய 3 கண்டிஷன்ஸ். யூ ஆல்சோ ரிசீவ் அடிஷ்னல் 5% per கான்ட்ராக்ட். இதெல்லாம் நம்ம பண்ணி பார்த்துட்ட பிறகு தான் தெரியும். நான் இது வரைக்கும் எதுவும் இது பண்ணல. ஸோ இதான் வந்து சிம்பிள் பிளான். ரெஃபர் பண்ணுறது பண்ணாதது நம்மளுடைய விருப்பம். ஆனால் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பெனிஃபிட் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 2 இயர்ஸுக்கு நம்ம வந்து நம்மளுடைய இதை எடுத்திருந்தா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். காரணம், நம்ம வி ஆல் நீட் திஸ் கைண்ட் ஆஃப் லாங் டேர்ம் இது. ஏன்னா ஃபினான்ஷியல், நான் நிறைய இப்போ இந்த ரீசன்ட் டேஸில் நிறைய ஃபினான்ஷியல் கிளாஸஸ் அட்டன் பண்ணிருக்கேன். என்ன ஏதாவது பண்ணி ஆகணுமே, இளமையாக இருக்கணும் அப்படின்னா கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் வி ஹாவ் டு லேர்ன். தட் இஸ் ஃபைன் திங், ஃபஸ்ட்டு திங். ரெண்டாவது, அப்டேட்டடாக இல்லைன்னா நம்ம வந்து என்ன நடக்குதுன்னே நமக்கு தெரியாது. அப்போ இந்த லாஸ்ட் ஒன் இயர் 2 இயராக நான் ரொம்ப ஆக்டிவாக எதுவும் பண்ணாத போது ஐ லேர்ன் லாட் ஆஃப் ஃபினான்ஷியல் ட்ரைனிங் குருஸ் அதெல்லாம் அட்டன் பண்ணும்போது கிரிப்டோ, டிஜிட்டல் அசட், கிரிப்டோ இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றதை இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய பில்லினியர்ஸ் மில்லினியர்ஸ் எல்லாரும் அவங்களுடைய ஒன் ஆஃப் தி போர்ட்ஃபோலியோவாக எடுத்துன்னு வந்துட்டாங்க. என்ன சார் ஒன் ஆஃப் தி போர்ட்ஃபோலியோ? ஒரு மில்லினியர் இருக்காரு, ஒரு 5 வீடு வச்சுருக்காருன்னு வச்சுங்க, ஒரு 4 கார் வச்சுருக்காரு, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் ஒரு 2 வச்சுருக்காரு, 3 கல்யாண சத்திரம் வச்சுருக்காரு, டிஜிட்டல் கோல்டு. இன்னைக்கு கோல்டு யாரும் பெருசாக ஃபிசிக்கலாக வாங்குறதில்ல, டிஜிட்டல் கோல்டு. அந்த டிஜிட்டல் கோல்டு லோன் பண்ணுறாங்க. அந்த மாதிரி டிஜிட்டல் கோல்டு. அதுக்கப்புறம் வந்து எஸ்ஏபி, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், மிட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஷேரு, ஸ்டாக்ஸு, இதெல்லாம் வச்சுருக்காங்க இல்லையா. ஆல் கைண்ட் ஆஃப் மினிமம், மீடியம், ஹை ரிஸ்க் எல்லாம் வச்சுனே இருக்கும்போது கிரிப்டோ போர்ட்ஃபோலியோவும் வச்சுக்கலாம். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், நம்மளும் கிரிப்டோ போர்ட்ஃபோலியோ வச்சுக்கிறது நல்லது. இப்போ உதாரணத்துக்கு இந்த ப்ராஜெக்டை எனக்கு 2023 எனக்கு சொன்னபோது என்கிட்ட பெரிய பைசா இல்லை. ஐ வாஸ் இன் ஃபினான்ஷியல் கிரைசிஸ். இருந்தாலும் ஒரு $100 போட்டு நான் ட்ரை பண்ண போது இன்னைக்கு என் மைண்டில் இருக்குது, இதே நான் $1000 போட்டிருந்தேன்னா வாட் இஸ் மை நெக்ஸ்ட் 1 இயரில் வாட் இஸ் மை லெவல். ஜஸ்ட் லைக் தட் 4 crores ஏர்ன் பண்ணியிருப்பேன். ஏன்னா $35,000 $3 லட்சம் வந்திருக்கும். பட் அப்போ நமக்கு இருந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸில் அந்த அந்த ஒரு இது இல்லை. இதே மாதிரி நம்ம எல்லாருமே பிட்காயினை மிஸ் பண்ணியிருக்கோம். நான் பிட்காயின் சம்பாதிச்ச 5 பிட்காயினை நான் ஒரு பிளாட்ஃபார்மில் விட்டேன். இப்போ திருப்பியும் கம்மியான போது 5 பிட்காயின் சேர்த்து வச்சேன், குருவி சேர்க்குற மாதிரியா. ஐ லாஸ்ட் இட் இன் ஒன் பிளாட்ஃபார்ம். பரவாயில்ல, காட் கிவன் காட் டேக்கன் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கலாம். அந்த மாதிரி கிரிப்டோ போர்ட்ஃபோலியோவும் நம்ம வச்சுக்கணும். தயவு செய்து நான் சொல்கிறேன், ப்ளீஸ் ஷேர் வித் ஆல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். $100 10,000 ஒன்றும் நடந்துட போதில்லை. நம்ம குடும்பம் ஒன்றும் அப்படியே தடிக்கு விழுந்துட போதில்லை. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், $100 நீங்கள் போட்டு சப்போஸ் $20 லட்சம் $20,000 2 வருஷம் கழிச்சு நீங்கள் எடுக்கும்போது இட் இஸ் 20 lakhs rupees. நான் திருப்பி சொல்கிறேன்,
இந்த 20 லட்சம் ரூபாவை இந்த 2 வருஷத்துக்குள்ள இந்த 20 லட்சம் ரூபால எங்க முதலீடு பண்ணி அடுத்த 5 வருஷத்துல அந்த 20 லட்சம் ரூபாவை நான் 1 கோடி ரூபா ஆக்குறேன்னு நான் திங்க் பண்ண ஆரம்பிச்சேன்னா ஐ ஆம் இன்டு மணி மாஸ்டரி மைண்ட் செட். ஐ ஆம் இன்டு மணி மாஸ்டரி மைண்ட் செட். பா, இன்னைக்கு எனக்கு என்கிட்ட பைசா இல்லை. நீங்க நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 24 மாசத்துல 20 லட்சம் ரூபா, ஒரு நாளைக்கு ஒரு மாசத்துக்கு 80,000 ரூபாய் கணக்காகுதா? மேலேயே கணக்காகுது. கிட்டத்தட்ட 90,000 ரூபாய் கணக்காகுது. 2 வருஷத்துக்கு நீங்க போட்டீங்கன்னா 90,000 ரூபாய் கணக்கு போட்டுப்போம். 2 9 18 4 9 36, கிட்டத்தட்ட 90,000 ரூபாய் ஒரு மாசத்துக்கு கணக்காகுது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், 90,000 rupees பாசிவ் இன்கம் இல்லை ஏதாவது ஒரு பிஸ்னஸ்ல நீங்க இன்கம் பண்ணணும். 90,000 ரூபாய் நீங்க ஏதாவது ஒரு பிஸ்னஸ்ல இன்கம் பண்ணணும். வாட் வில் பி யுவர் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்? 10 லட்சம் ரூபா. சரி வேணாம் சார், நான் 20% பிஸ்னஸ் பண்ணுறேன் சார் அப்படின்னா கூட யூ நீட் 5 lakhs rupees எவ்ரி மந்த் டு மேக் 90,000 rupees ப்ராஃபிட். நான் புத்திசாலி சார், நான் 20% ப்ராஃபிட் பண்ணுவேன் சார். யூ நீட் 5 lakhs rupees எவ்ரி மந்த். எஸ், ஃபைன். இப்போ நம்ம கிட்ட இல்லை. வி வில் அக்செப்ட். ஐ ஆம் ரெடி டு டேக் அ ரிஸ்க் ஆஃப் $100. அதுதான் நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தேன். இப்போ 2 வருஷம் கழிச்சு உங்களுக்கு 20 லட்சம் ரூபா உங்க கையில் வரப்போகுது. இந்த 2 வருஷத்துக்குள்ள இந்த 20 லட்சம் ரூபாவை அடுத்த 2 வருஷத்துலயோ 5 வருஷத்துக்குள்ளேயோ என்ன 1 crore இல்லை 1.2 crores ஆக்குறது எப்படின்றத நான் லேர்ன் பண்ணிக்கிறேன். நான் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஸ்லோவாக கற்றுக்கிறேன், இல்லை நான் ட்ரை பண்ணுறேன், இல்லை நான் இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு க்ரீடியாக போகாமல் ஸ்பெக்குலேட்டிவாக போகாமல் நான் ஒர்க் பண்ணி பார்க்குறேன். எனக்கு வந்துட்டேனே, ஐ வில் மேக் திஸ் மணி பில்ட் அதர் மணி அப்படின்ற மாதிரியா திங்க் பண்ணினோம் அப்படின்னா தட் இஸ் தி பெஸ்ட் திங். ஸோ $100, யூ ஸ்டார்ட் வித் $100. ஸ்டார்ட் வித் $100. திருப்பியும் போய் கடனை வாங்கின்னு நகையை அடகு வச்சு என்ன லேண்டை போய் பத்திரம் வச்சு எல்லாரும் இங்கே நான் சில சமயம் கேட்கும்போது இதாக இருக்குது. அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் வேணாம். 10,000 ரூபாய் இன்னைக்கு பிட்காயின் டிரான்சாக்ஷனோட சேர்த்தீங்கன்னா, ஏன்னா 3% இங்கே டிரான்சாக்ஷன் ஃபீ, $100ன்றது $103 ஆகும். $103 ஆகும். பினான்ஸ்லேருந்து நீங்கள் $103 இருக்கும்போது அவன் பிட்காயின் ஃபீ இல்லையா, அதனால கொஞ்சம் அதிகம் $2 எடுத்துக்கான். $105 ஆல் டுகெதர் ஆகுது. 10,000 ரூபாய். ஸ்டார்ட் வித் தட். இன் பிட்வீன் ஏதாவது நீங்கள் வேற எங்கேயாவது ஒரு $100 சம்பாதிக்க முடியும் அப்படின்னா இன்வெஸ்ட் ஆன் திஸ். ஒரு $1,000 சம்பாதிச்சுட்டு இருக்கீங்க ஏதோ ஒரு பிஸ்னஸில், எனி பிஸ்னஸ், வாட் எவர் த பெஸ்ட் பிஸ்னஸ் யூ ஆர் டூயிங். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க நிறைய. இன்னைக்கு நான் அதான் விளையாட்ட காலைல கூட நேத்திய முந்தா நேத்திய பேசியிருந்தேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பிஸ்னஸ் சொல்ல போகும்போது நம்ம ஒருத்தர் தான் பிஸ்னஸ் சொல்லியிருந்தோம். இன்னைக்கு நம்ம யாருக்கு பிஸ்னஸ் சொல்ல போனாலும் அவங்க ஒரு பிஸ்னஸ் சொல்கிறாங்க. அப்போ எவ்ரி ஒன் இஸ் ஹேவிங் சம் ஆப்பர்ச்சுனிட்டி வித் இன் தர் ஹேண்டு. ரெண்டாவது, நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடியே அவங்க போய் கூகுளில் செக் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு சார் இது சார் அது சார் இது சார் இது சார்னு டியூ டிலிஜென்ஸ் பண்ணி கிளியராக நமக்கு பிக்சர் கொடுத்துட்றாங்க. ஸோ பீப்புள் ஆர் வெரி 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 கிளவர் அண்ட் பீப்புள் ஆர் ஹேவிங் லாட் ஆஃப் நாலேஜ், அவேர்னஸ், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே. அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம சம்பாதிச்சுட்டு இருக்கோம். என்ன ஏதோ ஒன்று பண்ணிட்டீங்க, மேக் தட் ப்ராஃபிட். ஒரு $1,000 $500 போடுற சம்பாதிக்கிறீங்கன்னா ஒரு மாதத்துக்கு $50, 10% உங்களுடைய இதே கிரிப்டோ பிஸ்னஸுக்கான ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு ஒதுக்கி வைங்க. 2 மாதம் கழிச்சு $100 ஆகட்டும், 10% ஒதுக்கி வைங்க. $100 ஆகட்டும், எடுத்துன்னு வந்து இங்கே போடுங்க. வாட் இஸ் ராங் இன் தட்? $1,000 சம்பாதிச்சிருங்க, $900 ஸ்பெண்ட் பண்ணுங்க, $100 எடுத்துன்னு வந்து இங்கே போட்டு வைங்க. தட்ஸ் இட். ஸோ இட் இஸ் பாசிபிள் அண்ட் இட் இஸ் கோயிங் டு பி a பியூட்டிஃபுல் பிஸ்னஸ் ஃபார் அஸ். நல்ல பிஸ்னஸ். ஆல்ரெடி தேர் ஆர் லாட் ஆஃப் இது. இப்போ நம்ம இதை பேசினே இருக்கும்போது அடுத்த வருஷம் ஐ கேன் ஷோ யூ தி இது வித்ட்ராயல் ப்ரூஃப். ஓகேவா? ஃபைன். என்னுடைய அக்கௌண்ட்டை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது எதுக்குன்னா ஜஸ்ட் டு ஷோ தட் என்ன நடந்திருக்குன்னு.
சுற்றினே இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு உள்ளே வர்றது. நெட்டு ஜூமில் இருக்கிறதால கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கு போல. ஆ, தேங்க் காட். ஸோ இப்போ என்னுடைய அக்கௌண்ட்டில் $46,629 இருக்குது. அப்போ நான் ஒரு $100க்கான கான்ட்ராக்ட் தான் ஆக்டிவேட் பண்ணேன். 30,240 தான் என்னுடைய இனிஷியல் பேமெண்ட் வந்தது. என்ன, அப்போ 30,240 வந்தது. ப்ராஃபிட் ஃப்ரம் ஸ்டேக்கிங் இந்த ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் ஆக போகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 16,381, டோட்டல் 46,629. லாஸ்ட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நேத்தி ப்ராஃபிட் எனக்கு வந்து 32.49. லாஸ்ட் ஹோல் வீக்கு, போன வாரம் ஃபுல்லாக $269 வந்திருக்கு. லாஸ்ட் 1 மந்த்து $1,304. இப்போ ஆக்டிவ் ஸ்டேக்கிங் கிளிக் பண்ணோன்னா, இப்போ இது வந்து டெஃபி கான்ட்ராக்ட் இருக்குது. 2 இயர்ஸ் கான்ட்ராக்ட் இப்போ தான் ஆக்டிவ் பண்ணியிருக்காங்க, முன்னாடி இல்லை. அப்புறம் 36, 60, 80, ஈவன் 10 இருக்குது. 10 பெண்டிங்கில் வச்சுருக்காங்க. அப்போ டெஃபி 24, டெஃபி 36ன்னு இருக்குது. இது நம்ம பண்ணுறோம். அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டோன்னே மை வேலெட்டுக்கு வரோம். மை வேலெட்டுக்கு வந்தோடனே டெபாசிட்டில் போய் நம்ம வந்து பிடிசியோ இல்லை பிட்காயின் கேஷாவோ டெபாசிட் பண்ணிடலாம். அப்புறம் வந்து போர்ட்ஃபோலியோவில் இந்த கான்ட்ராக்டை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிடலாம். ஸோ ஆக்டிவ் ஸ்டேக்கிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் இன்டர்ஃபேஸ் தான் இது. இந்த வேலெட் ஐடி தான் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் வேலெட் ஐடி. இதுதான் நம்மளுடைய ப்ரூஃபே, வேறு ஒன்றும் கிடையாது. எந்த கேஒய்சி கொடுக்க வேணாம், ஒன்றும் கொடுக்க வேணாம், எதுவுமே இருக்காது. அப்போ என்ன மாதிரி பிரேக்கப் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, $30 to $40 அதுக்கப்புறம் இதில் வந்திருக்கு. எனக்கு நான் ஒன்றும் ரெஃபர்லாம் ஒன்றும் இப்போ இது வரைக்கும் பண்ணாததால் இந்த ரெஃபரல் போனஸ்லாம் எதுவும் இல்லை. சரிங்களா? இப்போ கிரிப்டெக்ஸ் ஹைப்ரிட் 36 கான்ட்ராக்டு என்றைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 19/8/2023 ஸ்டார்ட் பண்ணேன். என்றைக்கு எனக்கு முடியுது? 18/8/26 முடிய போகுது. அப்போ இன்னும் ஒரு வருஷம்தான் இருக்குது. இன்னைக்கு அடுத்த ஆகஸ்ட் மாதம் வந்தால் இப்போ 23 மாதம் முடிஞ்சிருக்கு. என்ன, அப்போ இது வந்திருக்கு. டெய்லி எவ்வளோ வருது அப்படின்றது. இப்போ நம்ம ரெஃபர் பண்ணினோம் அப்படின்னா, ஓவர்வியூ ரெஃபரலில் போகும்போது மை ஃபர்ஸ்ட் லைன் முந்தா நேற்று ஒருத்தர் $100 போட்டார். ஸோ யாரோ 2-3 பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. வந்து $100 போட்டு ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க. அதனுடைய இது வந்து பார்த்திங்கன்னா ஓவர்வியூ போர்ட்ஃபோலியோவில் வரும்போது எனக்கு ஒருத்தர் $100 போட்டதால் ஒரு $30 எனக்கு வந்து இன்கம் வந்திருக்கு. இந்த கான்ட்ராக்ட் இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகிறதுக்கு ஒரு 2 days ஆகும். அதாவது உங்களுக்கு இன்கம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு. என்ன, நம்ம டெபாசிட் பண்ண 2 days கழிச்சு கான்ட்ராக்டு எல்லாமே ஆக்டிவேட் ஆகிட்டு இந்த இன்கம் பிரேக்கப் வர ஆரம்பிக்கும். இந்த சைட் எப்பயுமே இது வந்து வேணா இதில் இருக்கிறதால கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆக்டிவேட் ஆகும், எல்லாமே ஆகும். எல்லாமே ஆட்டோமேஷன் தான். அதனால் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு இன்டர் ட்ரான்ஸ்ஃபர் சென்டு $30, லாஸ்ட்டு ரெஃபரல் ரிவார்டு $30. என்ன, அப்போ எனக்கு வந்து அதாவது அவங்களதுலேருந்து இன்டர் ட்ரான்ஸ்ஃபரில் எனக்கு வந்திருக்கு. ரிவார்ட் பிளானில் $30 வந்திருக்கு. ஒருத்தர் $100 ஒரு என்ட்ரி போட்டார், அதனால் வந்திருக்கு. ஸோ இது நான் வேணுன்னா நான் ஐ கேன் வித்ட்ரா இம்மீடியட்லி, ஆர் என்ன, ஐ கேன் பை ஒரு $100 வந்துச்சுன்னா ஐ கேன் பை ஒன் மோர் கான்ட்ராக்ட் அப் டு அவர் இது என்ன வேணால் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இவ்வளோ தான் இதனுடைய பேக் ஆஃபீஸ். இது ரொம்ப சிம்பிள். ஓவர்வியூ இன்கம் டோட்டல் அன்லாக்டில் $30 இருக்குது. இவ்வளோ இதில் இருக்குது. ரெஃபரல் வந்து இது வரைக்கும் 4 பேர் இருக்குது. எல்லோரும் அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணணும். இவ்வளோதான், ஜஸ்ட் ஸ்டார்டட். அது கூட இந்த 2 years பிளான் வரவே தான் ஸ்டார்ட் பண்ணேன். இல்லாட்டி வெயிட் பண்ணி 3வது வருஷம் நம்ம பணம் எடுத்துட்டு பேசலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஸோ இதுதான் ஃபேக்டு. ஸோ ஜஸ்ட் திங்க் அண்டு டெஃபினட்டாக வந்து இது பண்ணலாம். ஒரு 3 நண்பர்களை நீங்கள் $100 போட்டு வந்தாலும் சரி, எது வந்தாலும் ஒரு 3 நண்பர்களை நீங்கள் உள்ளே எடுத்துன்னு வந்தீங்கன்னா யூ கேன் கெட் தட் $100 பேக். ஃபோர்ஸ் பண்ண வேணாம், யாரையும் போட்டு ரொம்ப இதாக இது பண்ணாமல் கூலாக எடுத்து போகலாம். ஏன்னா இட் இஸ் கோயிங் டு பி தேர் ஆல்ரெடி 2016லேருந்து இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கிரிப்டோ ப்ராஜெக்டில்
தமிழ்நாட்டில் ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு என்ன, அஹ், ஒரு 8 வருஷமா இன்டர்நேஷ்னலாக இந்த ப்ராஜெக்டை பார்க்குறேன் 8 வருஷமா என்ன, நத்திங் ராங் என்ன, ஸ்லோ கோயர்ஸ் அவ்வளோதான். அதுலேயும் ஹாப்பியாக இருக்காங்க, இதுலேயும் நம்மளால ஹாப்பியாக இருக்க முடியும். ஓகே, ஃபைன். வித் திஸ், எனி கொஸ்டின்ஸ், எனி டவுட்டு எதாக இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். ஐ சஜஸ்ட், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஷேர் பண்ணுறேன். எனி கொஸ்டின்ஸ் எதாக இருந்தாலும் நீங்கள் யூ கேன் ஆஸ்க் மீ. எனி டவுட், எனி கொஸ்டின்ஸ் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, இல்லை நீங்களே அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஆல் லீடர்ஸ் ஒன்லி ஹியர். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? சார் எஸ் சார். சார் பாஸ்கர் பேசுறேன் சார். வணக்கம் சார். சார் நோ டவுட் சார், கிளியரா ம், சொல்லிட்டீங்க எல்லாமே. சூப்பர், தேங்க்யூ சார், தேங்க்யூ. இந்த வீடியோ மட்டும் எனக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. என்ன சார்? ரெக்கார்ட் பண்ணீங்களா வீடியோ? பண்ணுறேன் சார். இப்போ அதை மட்டும் ஸ்டாப். கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. பண்ணித்தரேன் சார், கண்டிப்பாக. தேங்க்யூ சார். ஃபைன். வேற? சார் எஸ் ரவி. ஃபென்டாஸ்டிக் பிளான். ஆ, எஸ் சார், ஃபென்டாஸ்டிக் பிளான் சார். வெரி குட் சார். இருக்க சுச்சுவேஷனுக்கு நம்ம மக்களுக்கு பிடிச்ச ஒரு பிளான் தான் தேவை. ம், ஏன்னா கொஞ்சம் எல்லாம் எங்கெங்க தொலைச்சாங்க அதெல்லாம் ஒரு 2 வருஷத்துல வரையும் இப்போ அப்படியே 2 வருஷங்கிறது ஒரு ஷார்ட் பீரியட் தான். இந்த 3 இயர்ஸ் ஒரு ஷார்ட் பீரியட் தான். ஆக்சுவலாக நம்ம இதை நீங்க எனக்கு 6 மாசம் முன்னாடியே இதை பிளான் சொன்னீங்க இல்லை, இந்த மாதிரி ஒன்று ம், இருக்கிறாங்க ராஜு. பட் ஆனால் எப்படின்னு தெரியல, வருமா வராதான்னு தெரியல. நானே ஒரு டவுட்ஃபுல்லாக இருக்க. ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு பார்த்துட்டு தான் இதை வந்து நான் வெளியே சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்க. நான் அதை தான் ஆக்சுவலாக இந்த ரவி சார்ட்ட கூட நான் வந்து இதை டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். சார் இந்த மாதிரி ஒரு பிளான் இருக்குது சொன்னாரு. சார் பட் நீங்க ஆனால் எங்களுக்காக சொல்லியிருக்கலாம் சார். ஆ. சார் எங்களுக்காக சொல்லியிருக்கலாம்ல. நாங்க எவ்வளவு இழந்திருக்கோம். சார் இழந்த இதுல இந்த இந்த $100 இழந்தா ஒரு பதில் சொல்லணும்ல, அதுக்கு ஒரு பதில் $100 ஒரு இருக்குல்ல மேட்டர் எங்களுக்கு. இல்ல சார். இல்ல $100 ஒரு அப்படி மேட்டர் சார், அதாவது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ல வந்துட்டா $100 ஒரு மேட்டரா $1000 மேட்டரான்னு சொல்ல முடியாது. ஏன்னா சார். இன்னைக்கு சார் நம்மகிட்ட சார் சொல்லலாம். இல்ல இல்ல ஒரு $500 ஆஸ் அ தான் நான் லீடர், போட்டிருக்கேன். ஆஸ் அ லீடரா நாங்க நிறைய வந்து பதில் சொல்லியிருக்கோம், இப்ப சொல்லியிருக்கோம்ல. ம். அதனால பிளான் தான் முக்கியம், பேரு தான் முக்கியம். அதுல $100 $1000 அப்படிங்கறது ஒரு இல்ல இல்ல. அதுக்காக எனிவே, சஜஸ்டட் அவ்வளவுதான். எனிவே இனி 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 இப்ப ஏன்னா இப்ப ஆமா, இது எனக்கும் இது கொஞ்சம் ஒரு நல்ல டைம் யோசனை தான் சார். தான். எனக்கும் யோசனை தான். நானும் நம்மளும் சொம்பு அடிபட்டிருக்க அடி சாதாரண அடி இல்லைன்றதால தப்பு ஒன்றும் கிடையாது. ஏன்னா அஹ், இதெல்லாம் பார்ட் ஆஃப் லைஃப் அண்ட் பார்ட் ஆஃப் பிசினஸ். சார் நீங்க இருந்தாலும் சரி, பண்றப்ப இது எங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லிருந்தீங்கன்னா நாங்களும் சேர்ந்து உங்களோட பண்ணிருப்போம். அதான் நான் சொல்லலை. நானே யூஎஸ்ல இருந்து அவர் சொல்லும் போது யோசிச்சு யோசிச்சு தான் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு ஏதாவது பணம் வந்தப்போ கூட இதுல போடலான்னு ஒரு மைண்ட் வரும். அப்புறம் ம். வேண்டாம், திருப்பியும் போய் ஒரு $1000 $500 மாட்டிக்கிச்சுன்னா நம்ம இதாகும். ஃப்ராங்கா சொல்றேன் நான். திருப்பியும் போய் ஒரு 40,000 ஒரு 2 பேருக்கு கொடுத்துருந்தா கூட நிம்மதியா இருக்கலாமேன்ட்டு விட்டுருவேன். இப்படியே தான் இருந்தேன். இப்ப 2 இயர்ஸ் கான்ட்ராக்ட் வந்தோடனே எனக்கு ஒரு ம். இது வந்தது. இன்னும் கேட்டிங்கன்னா, இன்னொரு பிஸ்னஸ் பண்ணுறோம், சரி அதில் ஏதாவது ப்ராஃபிட் வந்ததுன்னா எடுத்து இதில் போட்டு வச்சாங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் லாங் டேர்மாக இருக்குமேன்ற ஒரு ஆங்கிளில் தான் இதை நான் கிளப் பண்ணி எடுத்துன்னு வந்தேன். ஏன்னா அதில் சரி. ஜாயின் பண்ணோடனே ஒரு $170 ரிவார்ட்ஸாக தராங்க. சரி, அதை இதில் டைவர்ட் பண்ணி விட்டாங்கன்னா ஒரு 1 இயருக்கு ம். இதாக இருக்குமேனு. அதனால எனிவே, என்ன நடக்குதோ அது நல்லதுக்கே. என்ன, இப்பயும் ம். வெயிட் பண்ணி நம்ம வில் டூ பெட்டர் திங்ஸ். எல்லாருமே ஒரு ஓகே. $100 மைண்ட் செட் பண்ணுங்க. ஸ்டார்ட் ம். பண்ணுவோம். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இது பண்ணிப்போம். ஓகேங்க சார். ஓகே. ஓகே சூப்பர் சார், சார், ஓகே. சூப்பர் சார், தேங்க்யூ சார். அப்படியே அந்த லிங்க் அந்த பிபிடி கொஞ்சம் அனுப்பிச்சு விடுங்க சார் குரூப்ல. ஆ இப்போ நான் கண்டிப்பா. சார் இப்போ சார் நான் உங்களுக்கு கீழே இப்போ ரெஜிஸ்டர் பண்ணேன். ம். மறுபடியும் என்னால் வேலட் ஓப்பன் பண்ண முடியல, அதுதான் கேட்டேன். என்ன ஆகுது? இல்லை, உங்களுக்கு கீழே இப்போ நீங்கள் ஸ்க்ரீன் காமிச்சிங்களே, ம். அதில் பிரியா யூஜி நாட்டுன்னு என்னோட ஐடி தான். ஆமா ஆமா, ஒய்ஃபை பார்த்தேன் ஒய்ஃபை ஆமாம். பார்த்தேன் பார்த்தேன், ஆனால் அது என்னால் பார்த்தேன். ஓப்பன் இல்ல ஆனால் நீங்க எனக்கு ஓப்பன் பண்ண முடியலங்க. இல்ல நீங்க மெயில் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு திருப்பி உள்ள போனீங்களா? போனேன் சார், ஆனால் ஓப்பன் ஆகலை. என்ன சொல்லுது? இது ஆக்டிவேட் ஆகலன்ற வருது. பட் ஆனால் மெயிலுக்கு எனக்கு எந்த கோடும் வரல, மெயிலுக்கு லிங்க் அது மெயில்லாம் வரல. ஒன்றும் வராது. மெயில்லாம் ஒன்றும் வராது. ஓகே. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஆக்டிவேட் ஆகும். மெயில்லாம் ஒன்றும் ஓகே. வராது, இதில் சரிங்க ஒன்றும் சார், வராது. சரிங்க சார். அதாவது மெயிலுக்கு லிங்க் வரும், ஆக்டிவேட் பண்ணுறோம்னு நினச்சேன் நான்.
இல்ல இல்ல ஆக்டிவேட் அப்படிலாம் பண்ண. அப்படிலாம் அப்படிலாம் எந்த ப்ரோட்டோகாலுமே இதுல கிடையாது. தானா அது நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அந்த மெயில் ஐடியும் பாஸ்வேர்டு கரெக்டா போட்டோம்னா உள்ள போயிடும். அதே பிட்காயின் வாங்கிட்டு மாதிரி இப்போ நான் ஆக்டிவேட் அதே பண்ணிட்டேன் மாதிரி சார். அதே மாதிரி வெளியில வரும்போது லாக் அவுட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தான் இதுல இருக்கு பாருங்க. ஓகே அதை ஓகே, அதான் ஒரு அதை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து ஆல்ரெடி வந்து லாக்ல இருக்கு அப்படின்னு சொல்லி வந்துச்சு. அது ஏன் காரணம்னா ம். என்ன பண்ணுவோம்னா இந்த ஏரோ மார்க் அழித்துட்டு வருவோம். அந்த ஓ மாதிரி ஓ. அது வந்து ஓப்பன்லயே இருக்குன்னு அர்த்தம். சைன் அவுட்ல சரிங்க வந்து சார், சரி சரி. ம் எல்லாருமே ம். புரிஞ்சுங்க. இல்லைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒரு மணி நேரம் கழிச்சு சிஸ்டம் என்ன ஆகுனா அது அப்டேட் பண்ணும். ஆனால் உடனே போய் பார்த்தீங்கன்னா நான் கூட ஒரு ரெண்டு ம். ரெண்டு முன்னாடி என்ன பண்ணேன்னா சும்மா சோம்பேறித்தனமா இந்த ஏரோ மார்க்கை அழிச்சிட்டு வெளில வந்துடுவேன். வந்துட்டு சரிங்க திருப்பி சார். உள்ள போனேன்னா வராது. ஆக்சுவலாக ஓ இந்த ஏரோ மார்க்கை அழுத்தாம சைன் அவுட் பண்ணிட்டு வந்தோன்னா நெக்ஸ்ட் உள்ள போகும்போது லாகின் ஆகும். ஒன்றும் ஓகே கேட்டிங்கன்னா ஓகே. நான் இதை பார்த்துட்டு ஒரு 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 வாரம் பார்த்துட்டு ஒரு வருஷம் நான் இந்த சைட்டே ஓப்பன் பண்ணல, விட்டுட்டேன். ம். அது காம்பவுண்ட் ஆகி போனா வரும்போது போதும், $100 போனா போதும் விட்டீங்க. இல்ல இல்ல எவ்வளோ நமக்கு இருக்கோம், இரு இல்ல நமக்கு எவ்வளோ இருந்த இருக்கோம் $100. அப்படி இல்ல நமக்கு இருந்த டென்ஷன்ல இதுக்கு மேல ஒரு கவனமே இல்லாம விட்டேன். அப்புறம் ஒரு நாள் ஐயோ நம்ம இது ஒரு சைட் போட்டோமே அப்படின்ட்டு உள்ள ஓபன் பண்ணி பார்த்தா அது காம்பவுண்ட் ஆகி ஒரு $4000 $4000 $5000 காம்பவுண்ட் ஆயிருந்து. போன வருஷம் தான் நான் இது ஓபன் பண்ணேன். 23ல போட்டு ஒரு 10 நாள் பார்த்தேன். எல்லாம் கரெக்டா வருதான்னு பார்த்தேன். எல்லாம் கரெக்டா வந்திருந்து. அதோட நமக்கு இருந்த மற்ற டென்ஷன்ல இதை விட்டுட்டேன். அப்புறம் ஆகஸ்ட் மாதம் வந்து அப்பதான் நான் ரங்கராஜன் சார்கிட்டையும் வேற யார்கிட்டயும் இதை பற்றி பேசினேன். இந்த மாதிரி 1 இயர் ஆயிருக்குங்க பார்ப்போம் அப்படின்ட்டு. எனிவே தேங்க்யூ ஆல். ஸ்டார்ட் பண்ணுங்க. சார் இந்த டெபாசிட் வந்து பிடிசி இல்ல பிடிசி கேஷா எடுத்துக்கிறாங்களா சார்? ஆமாம் ஆமாம், இப்போ பிடிசி நம்ம இல்லை பிட்காயின். அது இப்போ டிரான்ஸ்ஃபர் சார்ஜ் எவ்வளோ வருது சார் பிடிசி கேஷ்? இல்லை ஏன்னா பிடிசி சார் ஜாஸ்தியாக வரும். இங்க வந்து நீங்க $100 போட்டீங்கன்னா $103 கட்ட சொல்லும். அப்போ இங்க சரிங்க வந்து உங்களுக்கு வந்து டெபாசிட்டுக்கு 3% சார்ஜ். சரிங்க சார். நேத்தி வந்து நான் பினான்ஸில் யூஎஸ்டிடியை ஸ்வாப் பண்ணி பிட்காயின் ஆக்கி தான் அவர் அனுப்ப சொன்னேன். அனுப்பும் போது அவருக்கு வந்து அங்கேருந்து ஒரு $2 எடுத்துக்கிச்சு. இல்லை சார், பிடிசிக்கு $2 தான் கேட்குதா சார்? $100க்கு $2 கேட்குது சார். அதான் சார் $100 தான் $2. இல்லை அவ்வளோதான் அது ஆச்சு. மினிமம் அந்த $105 இல்லை தான் மினிமம் அந்த எடுத்துக்கிச்சு. 0.5 என்னமோ அது மாதிரிலாம் 5 காமிக்குமே, அதனால பினான்ஸில் அது கேட்குறேன். மாதிரி எடுக்கல. பினான்ஸில் $112 வச்சிருந்தாரு. $105 எடுத்துட்டு மிச்சம் $7 அவருக்கு பேலன்ஸ் இருந்தது. பிட்காயினாவே? ஆமாம், பிட்காயின் தான். ஏதாவது சரி, யூஎஸ்டிடியை பிட்காயினாக மாற்றி வச்சேன். அதை கன்வெர்ட் பண்ணிட்டு நம்ம அப்படியே பண்ணிக்கலாம். $112க்கு பிட்காயினா ஸ்வாப் பண்ணேன். அதுலேருந்து அனுப்ப சொல்லியிருந்தேன். ஓ சூப்பர் சார், சூப்பர் சார். ஓகே சார், ஓகே சார், ஃபைன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. பிளான் பண்ணுவோம். வில் க்ரோ. சார் தேங்க்யூ ஆல். சார் சார் சார், சார் ஆ ஒரே ஒரு டவுட். ம் இப்போ பிட்காயினோட பிரைஸ் குறைஞ்சுன்னா, இப்போ ம் பிட்காயின் வந்து $1,20,000 இருக்கு சார். இப்போ ம் பிட்காயின் குறைஞ்சுன்னா இதுல எதுவும் பிரச்சனை வருமா? அதெல்லாம் இங்க ஒன்றும் இங்க வராது. இங்க இங்க கம்மியாகாது. இங்க வந்து உங்களுக்கு ம். வந்து நமக்கு வந்து லோனு இந்த கால்குலேஷன் எல்லாமே யூஎஸ்டியில் தான். நீங்கள் வெளியில் எடுக்கும் போது தான், வெளியில் எடுத்து ஹோல்ட் பண்ணீங்கன்னா அந்த இம்பேக்ட் ஆகும். ஓகே ஓகே, அதுதான் கேட்டேன் சார். ஓகே. ஆமாம், இங்க அப்போ இங்க பிட்காயினோட அது பிரைஸ்க்கும் இதுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இங்க கிடையாது. உள்ள இருக்கிற வரைக்கும் கிடையாது. இப்போ இந்த ஓகே ஓகே. 46,000 எனக்கு காமிக்கிறது வந்து ம். இன்வேரியபிளி பிட்காயின் ஏறினாலும் இறங்கினாலும் இது என்னுடைய US$ ஓகே, ரேட்டு. யூஎஸ்டியோட வேல்யூ தான். ஓகே ஓகே, ஆமாம், அதுதாங்க சார். யூஎஸ்டி. ஓகே, ஆமாம், தேங்க்யூ யூஎஸ்டி தான். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். $100 சார் யூஎஸ்டி தான் கொடுக்குறோம். நம்ம பேங்க்கு யூஎஸ்டி தான் கொடுக்குறோம். அவங்க அதை எடுத்து போய் பிளாக் செயினில் பிட்காயினாக கன்வெர்ட் பண்ணி தான் ஸ்டேக்கிங் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே காமிக்கிறது யூஎஸ்டி தான். ரெஃபரல் ஓகே. பண்ண அந்த அந்த வருது சார், $30 $2 வருது இல்லை சார், ரெஃபரல் கமிஷன்ஸ்லாம் வருது இல்லைங்க சார்? அதெல்லாம் வந்து பிடிசியாக தான் விட்ரா கொடுக்குறாங்க சார். ஆமாம், நீங்கள் வித்ரா வந்து பிடிசி தான் சார். விட்ரா தான் பிடிசி. அந்த கமிஷன் எதாக இருந்தாலும் டோட்டல் பிடிசி தான். ஆமாம், ஓகே இன்புட்டு சார். தான் பிட்காயினோ இல்லை பிட்காயின் கேஷோ பண்ணலாம். ம், நீங்கள் வெளியில் எடுத்து போகிறதும் ஒன்லி பிடிசி தான். ஒன்லி பிடிசி தான், ரைட். ஓகே. ஆமாம். வேலு சார் நம்பர் அனுப்பிச்சிருக்காரு, நான் நோட் பண்ணிக்கிறேன் சார். ஒரே நிமிஷம். சார் உங்க கூட டிராவல் பண்ணிட்டு இருந்தேன் சார், கேஷ் ஆஃபீஸ்ல. சார் கேஷ் ஆஃபீஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு 6 வருஷம் முன்ன இருக்கும்.
ஓ சூப்பர் சார். அப்படியே வேலூர் டச் தானே, விட்டுருச்சு இது சார். தானே, வேலூர் தானே? சார் நான் தலைவாசலுக்கு சார். தலைவாசல் வேலூர். நோட் பண்ணி ஆமாம் வச்சுக்கிறேன் சார். சார். இந்த நம்பர் நான் நோட் பண்ணிக்கிறேன் சார். கூப்பிட்றேன் உங்களை. எனக்கு கொஞ்சம் டீட்டெயில் அனுப்பிச்சி விடுங்க சார் கொஞ்சம். நான் கூப்பிட்றேன் சார் உங்களை. சரிங்க. அது கோயம்புத்தூர்ல ஐசக் பிரேம் சாரோட நம்ம ரன்னிங்ல இருந்தோம் ஞாபகம் சார். இருக்கு, ஞாபகம் இருக்கு சார், ஞாபகம் இருக்கு. ஐசக் ஆ பிரேம் ஞாபகம் இருக்கு. ப்ரொஃபஸர் ஆ ஆமாம் சார். காலேஜ். அவரே தான் காலேஜில் ஒர்க் பண்ணுறாரு சார். தெரியுது, ஞாபகம் இருக்கு சார். ம். நல்லா இருக்காரா? அவரு நல்லா இருக்காருங்க அவரு. சூப்பர் சார், சூப்பர் சார். 906564 ஓகே சார். தேங்க்யூ சார். ம். நான் கூப்பிட்றேன் சார் உங்களை.